திமுக அரசு இருமொழி கொள்கையை கூட காப்பாற்ற திறனற்றதாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அதிமுக அரசு எளிமையாகவும் மக்களின் தேவை அறிந்தும் நடைபெற்றதாகவும், திமுக அரசு மக்களை அலைக்கழித்து அஞ்சி அஞ்சி வாழ செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். 4 திசைகளிலும் கள்ளச்சாராயம், போதைப்பொருள் புழக்கம், வெட்டுக்குத்து, கொலை என்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், உண்மைகளை எடுத்துச் சொல்வோருக்கு வாய்ப்பூட்டு போடப்படுவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அவலங்கள் நீங்கி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ அதிமுக ஆட்சி ஒன்றே தீர்வு என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக தலைமையில் சிறப்பு மிக்க வெற்றி கூட்டணி அமைப்போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும், ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்வது வெள்ளாமையாகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா என்பது போல துரோகிகளை விலக்கி வெற்றி பெறுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.